பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். மனித அன்புக்கும் தேவ அன்புக்கும் வித்தியாசம் உண்டு. ஏன்னா மனித அன்பு ஒரு வார்த்தை சொல்லிட்டா தாங்காது. ஆனால் தேவ அன்பு என்ன தெரியுமா? அவரை பார்த்து ஜனங்களெல்லாம் சிலுவையில் இருக்கும்போது சொன்னாங்க, தன்னையே ரட்சித்துக் கொள்ள திராணி இல்லாதவன் நம்மளை எப்படி ரட்சிக்க போகிறான்? உடனே அவர் இறங்கி வந்தால் பேசினார், இல்லைங்க, அவருடைய அன்பு எப்படியாயிலும் ஒன்றை கொண்டு சீயோனில் வைக்கணும், எருசலேமில் வைக்கணும். அவருடைய தாகமே அதுதான். எப்படியும் ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் தன்னை தாழ்த்தினார். மரண பரியந்தம், சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். அதனால தான் அன்பு என்னதுன்னு நமக்கு தெரிஞ்சு நாமளும் அன்பு இருக்குன்னு சொல்கிறோம். கொரிந்து சபைக்கு பவுல் எழுதும்போது 13ஆம் அதிகாரத்தில் எழுதும்போது வரிசையாக உட்காந்து படித்து பாருங்க. அன்பு பெருமை இருக்காது, தற்பொழிவு இருக்காது, அன்புக்கு சினமடையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். நம்மால் முடியுதா? இத்தனை அன்பு ஒருங்கிணைந்த இயேசுவின் மேலே நீ அன்பு கொண்டா என்ன கிடைக்கும் உனக்கு எனக்கும்? இப்போ அந்த 3 செய்தி உங்களுக்கு சொல்ல பாருங்க. ஏன்னா மனித அன்பை குறிச்செல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். தேவனுடைய அன்பை மறந்தவனை சொன்னேன் போன செய்தியில். நீங்கள் போய் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்க. இப்போ உங்களுடைய வேதத்தை எங்கே இருந்தாலும் சரி, தயவு செய்து கேடி கையில் எடுத்து ஒரு வார்த்தையை திருப்புங்களா? லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆவது அதிகாரத்திலே 47ஆவது வசனத்தை அப்படி எல்லாரும் தேடி எடுக்கிற வரைக்கும். அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமா, அன்பு கூறுவே இன்னும் அதிகமா, ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை. எபினேசரே 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 எபினேசரே, இதுவரையில் உதவி செய்தி எனக்கு, இதுவரையில் உதவி செய்தி, இதுவரையில் உதவி செய்தி, இதுவரையில் உதவி செய்தி, உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை
ஏகோவாயிரே 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 எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வீர் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பீர் முழு பலத்தோடு நன்றி கூறுவீர் ஆராதனை 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 ஆராதனை. இப்போ வாசிக்க கேட்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன். யாரு சொன்னது? இயேசுவே சொன்ன ஒரு வார்த்தை. யார்கிட்ட சொன்னது? பரிசேயனாகிய குஷ்டரோகி சீமோன் சொன்னது. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. ஐயா அவையா ஆண்டவரிடத்தில் அன்பு மிகவும் என்னைக்கு அன்பு கூறுறீங்களோ உங்க எப்பேற்பட்ட ரத்தாம்பர சிவப்பான பாவத்தையும் பஞ்சை போல என்ன செய்வார்? வெண்மையா மாற்றுவார். அதனால தான் நம்ம பாடுறோம், பாபத்தின் பாதத்தின் தவித்தீண்டும் பாவி என்னை, பாபத்தில் பாதத்தின் தவித்தீண்டும் பாவி என்னை, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, பாபத்தில் பாதத்தில் தவித்தீடும் பாவி என்னை, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா. குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, கெட்ட குமாரனை போ துஷ்டனாய் அலைந்தேனப்பா, நின் அன்பை உணராமல் ரோகம் நான் செய்தேனையா, நின் அன்பை உணராமல் ரோகம் நான் செய்தேனையா. அபிமரியாளையோ நதி கெட்ட பேதுருவையோ, அபிமரியாளையோ நதி கெட்ட பேதுருவையோ, அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னையனே, அருள் செய்த ஆண்டவனே கிருபை கூர் என்னையனே, ஆபத்தில் பாதத்தில் தவித்தீடும் பாவி எல்லை, நின் கிருபை பிரபாகத்தால் தேற்றிடும் இயேசுநாதா, என்னை தேற்றிடும் இயேசுநாதா, என்னை தேற்றிடும் இயேசுநாதா. நல்ல கவனிங்க,
திரும்ப அந்த வசனத்தை வாசிங்க. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அதுக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. யார்கிட்ட? புருஷகிட்டயா, இல்ல பிள்ளைகிட்டயா, இல்ல மாமியாட்ட, மாமனார்ட்டியா? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாள். எனக்கு கண்பானுடைய ஏன் கேட்கிறாரு? சீமோன்ட்ட கேட்கிறார். 41ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 7. அப்பொழுது அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பெற்று, ஒரு உவமையை சொல்றார். ஒருவனிடத்துல 2 பேர் கடன் பட்டிருந்தாங்க. ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 50 10ல ஒரு பங்கு 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதா இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் கொடுக்க 2 பேருக்குமே வழி இல்லை. ஆகையினால இருவருக்கும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாய் இருப்பான் அதை சொல் என்றார். அப்ப உடனே சீமோன் பதில் சொல்றார். சீமோன் பிரதியுத்தரமாக எவனுக்கு அதிகமாய் மன்னிக்கப்பட்டதோ அவனே அதிக அன்பாய் இருப்பான் என்று நினைக்கிறேன். உடனே அவர் சொல்றார், நீ நன்றாய் நிதானித்து சொன்னாய் என்று சொல்லி ஸ்திரீனிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நான் உன் வீட்டுக்குள்ள வந்தவன், நீ என் கால்களை கழுவுறதுக்கு தண்ணீர் கொடுக்கல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவளை துடைத்தாள். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உந்தன் பாதம் அமர்ந்திருந்து ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். ஐயா ஓயாமல் முத்தம் செய்கிறேன். உம்மை எப்படி 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 நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன், எப்படி நான் பாடுவேன், என்ன சொல்லி நான் துதிப்பேன். Hallelujah, hallelujah, amen. Hallelujah, amen. Hallelujah, hallelujah, amen. Hallelujah, ஐயா எப்படி பாடுறது? ஏன்னா அவன் செஞ்ச காரியம் அப்படி. அவன் சொல்றான், நீ உன் வீட்டுக்குள்ள வந்தேன், எனக்கு கால் கழுவ தண்ணி தரல, இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். துண்டு கொடுக்கலப்பா, நீ அவ தலைமயிராலே தொடச்சா. நீ என்னை முத்தம் செய்யவில்லை, இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனி நல்ல நாமம், இனி இந்த நாமம் இல்வ நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனி நல்ல நாமம், இனி இல்ல நாமம் இல்வ நாமம்.
பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். பாவத்தை போக்கும் பயமதை நீக்கும் பரம சந்தோஷம் பக்தர்களுக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்வ நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்வ நாமம். கோவிலும் மேலான நாமம் பாரதி பாதபதி நாமம், பாரிலும் பூமியிலும் மேலான நாமம் பானாதி பாதபதி நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்வ நாமம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நீ எனக்கு என்ன செய்யல? முத்தம் செய்யல. அவளோ ஓயாமல் முத்தம் செய்தாள். அதோட என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. என் அபிஷேகம். நீ என் தலையில எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். என்ன பிரசங்க அதான் சொல்றார், பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தி முக்கியங்கிறார். எனக்கு அன்பார்களே, இந்த பரிமள தைலத்தை ஊற்றினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், நான் உனக்கு சொல்றேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ, கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமா அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி உன் பாவங்கள் இன்னைக்கு சொல்றேன், உன் பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அங்கங்க ஓட வேண்டியது இல்லை, அங்கங்க போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் பாவத்துக்காகத்தான் பரிகாரியாய் பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் பரிகாரி. பச்சமுடன் ரட்சை செய்யும் உபகாரி, பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி. இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். இயேசுவின் நாமமே திருநாமம், முழு இருதயத்தால் தொழுவோம் நாமம். என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். மீண்டும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்வ நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்ல நாமம், இல்வ நாமம். நல்ல கவனிக்கு, எப்பேற்பட்ட பாவத்தையும் மன்னிப்பதற்கு தந்த பூமி வந்தார். அதுக்கு அன்பு தாங்க வேணும். தன்னை காரி உமிழ்ந்தவனை மன்னிக்கலையா? தன்னை கன்னத்தில் அடித்தவனை மன்னிக்கலையா? ஒரு குற்றமும் இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சிருந்து ஒப்பு கொடுத்த பிலாத்துவ கூட மன்னிக்கலையா? இன்றைக்கு சொல்கிறேன், அன்பு இருந்தால் மன்னிக்க முடியும். அதனால தான் இயேசு ஒருத்தர் சொன்னார், ஒரு ஓமையை சொன்னான். ஒருத்தனுக்கு ஐயா 10,000 தாளந்து கடன் இருந்துச்சு. அவன் கொடுக்க நிர்வாகமில் அவனுக்கு மன்னிச்சிட்டார். இன்னொருத்தருக்கு பாதி கூட இருக்காது. அவன் போய் அவனை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு என்கிட்ட கொடுத்தா தான் விடுவேன். நான் கடைசியில் அவனுக்கு தண்டனை கிடச்சே. நான் தயாளனா இருக்க, நீ வன்கணனா இருக்கலாமான்னு கேட்டாரே. அவருடைய அன்பு எப்பேற்பட்டது ஐயா! அன்பு தான் இந்த உலகத்தில் பெரிது. இன்னைக்கு எத்தனையோ பேர்ட்ட அன்பு கூறுறீங்களா? என்ன கிடைக்குது கடைசியில்? உனக்கு எனக்கு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான், கணக்கு தீர்ந்து வச்சுக்கிறான். ஆண்டவர் அப்படி சொல்லலையா. நீ மிகவும் அன்பு கூர்ந்தீன்னா உனக்கு பாவ மன்னிப்பு உண்டு. ஏன்னா
யோவான் 8ஆம் அதிகாரத்தை வீட்டில் படித்து பாருங்கள். ஒரு கையுங்களமாக பிடிக்கப்பட்ட பெண், விபச்சாரத்தில் கையுங்களமாக பிடிக்கப்பட்ட பெண். எல்லாரும் சொன்னாங்க இவளை கல்லறியணும் கல்லறியணும் கல்லறியினார். அவர் பார்த்தாரு, அப்படியா உங்கள் பக்கமே நான் வர்றேன்ப்பா, உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் அவன் முதல்ல இவள் மேலே என்ன செய்யுங்க, கல்லறிங்கண்ணா. ஒவ்வொருத்தரும் மனசுக்குள்ளே யோசித்து பார்த்துருப்பான், என்கிட்ட பாவம் இல்லையா, என்கிட்ட பாவம் இல்லையா. நம்மில் பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே நம்மில் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். நம்மில் பாவம் இல்லை என்போமானா நம்மை நாமே வஞ்சித்திடுவோம். கிறிஸ்து இயேசு வருகையிலே மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? கிறிஸ்து இயேசு வருகையிலே மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? காலத்திற்கு காலத்திற்கு காத்திருக்காதே, கரிநுள்ளை தஞ்சம் கொள்ளாதே. காலத்திற்கு காத்திருக்காதே, ஞானத்திற்கு தஞ்சம் கொள்ளாதே. நியாயத்திற்கு நாடும் வருமே மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? நியாயத்திற்கு நாடும் வருமே மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு இன்னும் காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. கல்லறையை போலவாயே, கண்மலையை தஞ்சம் கொள்வாயே. கல்லறையை போல வாழாதே, கண்மலையை தஞ்சம் கொள்வாயே. மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? கிறிஸ்து இயேசு வருகையிலே மனமே அப்போது நீ என்ன செய்குவாய்? காலத்திற்கு காலத்திற்கு ரொம்ப காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. காலத்திற்கு காத்திருக்காதே, காரிருளை தஞ்சம் கொள்ளாதே. நல்லா கவனிங்க. இப்பவே ஆண்டவரிடத்தில் அன்பு கூற பாருங்க. கடைசி காலம், அநேகருடைய அக்கிரமத்தினாலே அன்பு தணிந்து போம். மறந்துடாதீங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்களே, இதுக்காக ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும். ஒவ்வொரு நாளும் ஒருத்தர் எழும்பணும். 30 நாளைக்கு தேவைகள் சந்திக்கப்படணும். ஆண்டவருடைய வார்த்தைக்காக எத்தனையோ பேர், எனக்கெல்லாம் நினச்சி பார்க்குறேன். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா கொடுக்குறவங்கள போய் பார்த்தா அவங்க நிலைமையை பார்த்தா நான் நினைப்பேன், இப்படி நிலைமை நான் இருந்தால் கொடுப்பேனான்னு நினைப்பேன். ஒரு பொண்ணு இருக்கிறா, இன்னும் கல்யாணம் ஆகலை. அந்த பொண்ணு சம்பளம் வாங்கின உடனே போன மாதம் இப்படி தான் எனக்கு சின்ன உடம்பு சரியில்லைன்னு கூட பேசுகிறத கேட்ட சொல்கிறா, அங்கே உடம்பு சரியில்லையா, நாங்கள்லாம் இருக்கோம்ல, ஏன் கவலைப்படுறீங்க? அடுத்த நிமிஷம் சொல்லா, எது வேணுன்னா எங்கிட்ட கேளுங்க. அங்கே அவங்க அம்மா சொல்கிறாங்க, அவள் வாங்குகிற சம்பளம் எவ்வளோமா? 15,000. அவள் மாதம் காணிக்க 2,000 ரூபா போட்டுருவான். 1,500 கொடுத்தாலே தசமம் பாகம், அதையும் தாண்டி தான் போடுறான். சில நேரம் மருத்துவத்துக்குனா கூட நாங்களாம் இருக்கோம், உங்களுக்கு கேளுங்க, உங்கள் பொண்ணு தானே. அன்பு இந்த உலகத்தில் மனித அன்பு நிறையா இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்தா என்ன கிடைக்குங்கிறீங்களே, அவள் மிகவும் அன்பு கூர்ந்ததினால என்ன கிடைச்சு? அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இன்றைக்கு உங்களுடைய பாவங்களை ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டா அவர் நீக்கி நம்மை உண்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதி உள்ளவராக இருக்கிறார். இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பார்க்குற நீங்கள் உங்கள் பிறந்தநாள் திருமண நாள் வரும்போது இந்த பார்வையற்ற மக்கள் சபை உங்கள் நினைவில் இருந்தால் ஒரு நாள் உணவு கொடுக்க உதவலாம். இவங்களை அழைச்சிட்டு வர வேனுக்கு வாரத்துக்கு 4,000 ரூபா இது கொடுக்க உதவலாம். ஏன் எத்தனையோ பேருக்கு நல்ல சட்ட துணிமணி கூட இல்லாத இருக்கிற ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. நீங்கள் ஒரு 10 பேருக்கு சட்டை 10 வேஷ்டி
கொடுத்து உதவலாம். ஏன் ஆண்டவர் அதை நிச்சயமாக வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீர்கள் வரிசையில் உங்களை நிச்சயமாக சேர்த்து வைப்பார். அது மட்டும் இல்லை, உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் தாராளமாக காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். உங்கள் ஊர் பக்கம் இதை போல் ஒரு கன்வென்ஷன் நடத்தணும்னு ஆசை இருந்தால் தாராளமாக அழைக்கலாம். ஆனால் முன்னாடியே சொல்லணும். நான் அதற்காக இங்கே காரணம் ஒழுங்குகள்லாம் செஞ்சுட்டு வரணும். 2 சபை இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு அன்பானவர்களே, உங்கள் ஜெபக்காரியத்தை எத்தனையோ பேர் சொல்கிறீங்க, நிறைய பேர் ஆண்டவர் அற்புதம் செய்ததுன்னு சொல்கிறீங்க. இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அன்பு திரளான பாவங்களை மூடும். இந்த கொரிந்து சபைக்கு எழுதும்போது பவுல் எழுதிய ஒரு வார்த்தை, அன்பு திரளான பாவங்களை மூடும். திரள் என் பாவங்கள் தீர்த்திட வாராய், தீமை மறந்து நல் சீர்பெற கூறாய், கரல் குணம் ஆற்றி கனிந்தனை சேராய், களிப்புடன் பாடிட காவல் கண் பாராய். ஒரு பக்தன் பாடினானே, இன்றைக்கு யார் யாரெல்லாம் உம்மிடத்தில் அன்பு கூறுகிறாங்களோ அவருடைய காரியங்களெல்லாம் வாய்க்கட்டும். செய்த பழைய பாவங்கள் மனதில் இருக்கிற எல்லாம் வாஷ் அவுட், கம்ப்ளீட் வாஷ் அவுட் ஆகட்டும். பாஸ்ட் இஸ் பாஸ்ட். Today onwards, you are going to bless all the family members. Really, I once again, I want to bless all the family. In the name of Jesus Christ. I am asking the precious blood of Jesus Christ. Amen. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.